செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழாவை தேமுதிகவினர் சிறப்பாக கொண்டாடினர். நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் காஞ்சி வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு அனைவருக்கும் கேக் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோவை மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் சிவானந்தா காலனியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்முருகன் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு கேக் மற்றும் பிரியாணி வழங்கினார். மேலும் 50 ஏழைகளுக்கு பிளாஸ்டிக் குடங்களும் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்குள்ள அற்புத அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் தேமுதிக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி.கே. கணேஷ்குமார் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கழக நிர்வாகிகள் கேக்குகள் வழங்கினர். திருப்பூர் மாவட்ட தேமுதிக சார்பில் அவினாசி ரோட்டில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கேக்குகள் வழங்கினர். மாவட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளக்கோயில், பல்லடம், காங்கேயம், தாராபுரம் ஆகிய பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் விழாவை தேமுதிகவினர் கேக்குகள் வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டையில் உள்ள மார்த்தாண்டபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தேமுதிக மாவட்ட செயலாளர் க. ராமசாமி தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்று வரும் உண்டு உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு தேமுதிக சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டன.